அது எந்த பிளாக்? அழிச்சவங்க சொன்ன தகவலின்படி அது பிளாக் 183 தீ கொள்ளை சம்பவம். புரிஞ்சுது. எப்படி இருக்க? இரவு நேர வேலைக்கு பிறகும் சக்தி இருக்கா? ஆமா, அதாவது இது முதல் முறை இல்லையே. எனக்கு ஒன்றும் இல்லை, கவலைப்பட வேணாம். சரி, இதை செய்யலாம். இந்த இடத்துக்கு முதல்ல வந்த அதிகாரிகள் கிட்ட போய் பேசுறேன். நீங்க கடைக்காரர்கிட்ட பேசி மேல் விவரங்களை பெறுங்க. சரி, நிச்சயமா. ஹே, காலை வணக்கம். நீங்க தான் இங்க முதல்ல வந்தவரா? வணக்கம். ஆமா, நான் தான் வந்தேன். நான் இங்கேருந்து தொடர்றேன். காலை வணக்கம். நான் புலனாய்வு அதிகாரி ஃபாரிஸ், தங்லின் காவல் நிலையம். இந்த கடையின் உரிமையாளர் ஏமாட்டான் தானே? ஆமா, அது நான் தான். இவர் என் நிர்வாகி ஏமி. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. சரி, 999 எண்ணுக்கு தீச்சம்பவம் பற்றிய அழைப்பு 6:30 மணிக்கு வந்துச்சு. நாங்கள் அதற்கு ஏற்ப வந்தோம். குடிமை தற்காப்பு படம் முடுக்கி விடப்பட்டுச்சு. நாங்கள் வட்ட சுற்றை அமைத்து கூட்டத்தை கட்டுப்படுத்தி மேல்மடியில் இருக்க வசிப்போரை வெளியேற்றினோம். சரி, அதுக்கப்புறம் நாங்கள் கடைக்காரருக்கு அழைச்சி அந்த தீச்சம்பவம் பற்றி சொன்னோம். குடிமை தற்காப்பு பட தீயை அணைச்சு பாதுகாப்பானதுன்னு சொன்ன பிறகு கடையில இருந்து பணத்தை சோதிக்க முடியுமான்னு கேட்டேன். காவல்துறை என்னோட உள்ள வந்தாங்க. நான் முதல்ல பாதுகாப்பு பெட்டியை சோதிச்சேன். அதிலிருந்து பாதி அளவு பணத்தை காணல. பாதுகாப்பு பெட்டியில எவ்வளவு தொகை இருந்துச்சுன்னு சொன்னாங்களா? சொன்னாங்க. அவங்க கடையை நேற்றிரவு மூடுவதற்கு முன்னாடியே சுமார் 180,000 வெள்ளி பாதுகாப்பு பெட்டிக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நீங்க நேற்று ராத்திரி போனப்ப பாதுகாப்பு பெட்டி திறந்திருந்தா மூடி இருந்ததா? அது அப்ப உங்களுக்கு நிச்சயமா தெரியலையா? அது சரி, யாரெல்லாம் திறக்க முடியும்? என் ஊழியர்கள் அனைவருக்கும் அந்த மறை எண் தெரியும். சாவி அறைகளுக்குள் இருக்கும். உங்களுக்கு தெரிந்த யாராவது இதை செய்திருக்கலாமா? அதிருப்தியான வாடிக்கையாளர், ஆத்திரமடைந்த முன்னாள் ஊழியர்? இல்ல, அப்படி யாரும் என்னால சொல்ல முடியல. ஓகே, அந்த பாதுகாப்பு பெட்டியின் மறை என்ன இதற்கு முன்னால் நீங்க மாத்திருக்கீங்களா? இல்ல, ஒரு முறை தான் அதை செஞ்சேன், அவ்வளவுதான். அப்படின்னா உங்களோட முன்னாள் ஊழியர்களுக்கு பாதுகாப்பு பெட்டியின் மறை எண் தெரியும் தானே? சரி, எனக்கு எல்லா பெயர் பட்டியலும் வேணும். முன்னாள், தற்போதைய ஊழியர்களோட பேரு, அவர்களுடைய தொடர்பு எண் எல்லாமே. ஏமி உங்களுக்கு கொடுப்பாரு. ஆமா, செய்யலாம். நான் அதை எழுதி தரேன். நன்றி ஏமி. வணக்கம் நிக். வணக்கம். எப்படி இந்த தீ ஏற்பட்டுச்சுன்னு ஏதாவது தெரியுமா? ஆமா, ஆரம்ப கட்ட விசாரணையில இருந்து அந்த தீ இங்கிருந்து தான் தொடங்கி இருக்கணும். மின்னியல் கம்பி வடங்கள்ல வெளிப்புறம் உருகி இருக்கு. அப்படின்னா இந்த தீ வெளியில உள்ள ஏதோ ஒன்றால தான் மூட்டப்பட்டு இருக்கணும். அதோட சுவரில் இருந்த அந்த மின் சாதனம் பொருத்தும் இடத்துல அது அமைக்கப்பட்ட நிலையில இருந்தது. அப்படின்னா அந்த பிரதி எடுக்கும் இயந்திரத்திற்கு மின்சாரம் போகல. அதை கொண்டு மின்சாரத்தால் தீ மூண்டு இருக்க வாய்ப்பில்லைன்னு சொல்லலாம். அப்படின்னா யாரோ சிகரெட்டையோ தீக்குச்சியையோ அல்லது எதையோ அந்த குப்பை தொட்டியில போட்டு இருக்கணும். ஆமா, அப்படித்தான் இருக்கணும். கண்காணிப்பு கேமரா தீயில் அழிஞ்சிருச்சு. தீய பரவ செய்யும்படி ஏதாவது இருந்துச்சா? இப்போதைக்கு இல்ல, நாங்க இன்னும் சோதனை செய்யணும். சரி, நல்ல வேளையா யாருக்கும் காயம் ஏற்படல. நிச்சயமா. நன்றி நீ. நல்லது. சரி, ஓகே, நன்றி. அவ்வளவுதான், நன்றி. என்ன ஆனிச்சு ஃபாரிஸ்? ஏய், இதுவரை இப்போதைய முன்னாள் ஊழியர்களிடமிருந்து எதுவும் கிடைக்கல. அவர்கள் சம்பவ இடத்துல இருக்கல. அப்படியா? அந்த இடத்துக்கு பக்கத்துல இருந்த கண்காணிப்பு கேமரா ஒளிப்பதிவு எனக்கு கிடைச்சிருக்கு. நல்லது, அதை பார்க்கலாம். 999 எண்ணுக்கு அழைப்பு வந்தது அதிகாலை 6:32க்கு. அதுல இருந்து 10 நிமிடத்திற்கு முன்பு என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். பாருங்க, புகை. இன்னும் பின்னோக்கி போங்க. அதோ பாருங்க, இங்க யார் இருக்கா? எவ்வளவு எளிதா அந்த கதவை திறக்கிறான் பாருங்க. அவன் அத்துமீறி நுழைவது இது முதல் முறை இல்லைன்னு தோணுது. அவன் எதையும் திருடினானான்னு எனக்கு தெரியல. ஆனா அவன் தான் அங்க இருந்திருக்கிறான்னு, ஒருவேளை அவன் தீய மூட்டி இருக்கலாம்னு தெரியுது. அவன் எங்க போனான்னு பார்க்கலாம். கடைக்கு பின்னால இருந்த கண்காணிப்பு கேமரா ஒளிப்பதிவும் என்கிட்ட இருக்குது. அதே ஆள் அங்க இருக்கிறானான்னு பார்க்கலாம். இவன் இந்த காரியத்தை இதுக்கு முன்னாடி செஞ்சிருந்தா நம்ம ஆட்கள்ல யாருக்காவது அவனை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஆமா, இருக்கலாம். ஹே ஜிம்மி, உங்ககிட்ட ஒரு உதவி. உன்னை பார்க்க முடியுமா? சரி, நிச்சயமா. என்ன செய்யணும்? அது இன்னைக்கு காலையில வீடு புகுந்து தீ மூட்டிய சம்பவம் பற்றியது. இத பாருங்க. எனக்கு அவனை தெரியும். அவன் தான் டேச்சுன்சே. அவன் முன்னைய குற்றவாளி. நிச்சயமாவா? 100 விழுக்காடு. அனைவருக்கும் நன்றி.
இந்த வழக்குல ஒரு ஆண் சந்தேக நபர் சம்மந்தப்பட்டிருக்காரு. இந்த வழக்கை பற்றிய சுருக்கத்தை சொல்றேன். அதிகாலை 6:32க்கு அஸ்வத் கடன் கொடுக்கும் இடத்துல தீ மூண்டதா புகார் கொடுக்கப்பட்டது. ஹலோ போலீஸ், ஒரு கடையில தீ பிடிச்சிருக்கு. அந்த தீ அணைக்கப்பட்ட பிறகு கடையின் உரிமையாளர் அவரின் பாதுகாப்பு பெட்டியை சோதித்து பார்த்தப்ப அதிலிருந்து 60,000 வெள்ளி காணாம போயிருந்ததா அவர் சொன்னாரு. அந்த பாதுகாப்பு பெட்டியை 8 இலக்க மர எண்ணெய் கொண்டு அல்லது அந்த இடத்துல இருந்த அரைக்கலனில் கிடைக்கும் சாவியை கொண்டு திறக்கலாம். பாதுகாப்பு பெட்டியை திறக்கக்கூடிய தற்போதைய முன்னாள் ஊழியர்கள் அனைவர்கிட்டையும் சோதிச்சிட்டோம். அவங்களுக்கு இதுல சம்மந்தம் இல்லை. அந்த தீயில கடையில இருந்த கண்காணிப்பு கேமரா ஒளிப்பதிவு அழிஞ்சிட்டு இருந்தாலும் பக்கத்து கடையில இருந்த ஒளிப்பதிவு கிடைச்சது. பதிவாகி இருந்த நேரமும் தீச்சம்பவம் அத்துமீறி நுழைஞ்ச சம்பவ நேரமும் ஒத்துருக்கு. ஃபரிஸ், நமது சந்தேக நபர் டே சுஞ்சியை முன்னதா வீடு புகுந்து திருடிய குற்றம் செய்தவர். நாங்க அவர் கடைசியா தங்கியிருந்த இடத்துல உள்ள காவல்துறையின் கண்காணிப்பு கேமரா ஒளிப்பதிவுகளை பார்வையிட்டோம். அவர் பிளாக்ல இருந்து காலை 6:03க்கு பேக்ல புறப்பட்டாரு. அஸ்வத் கடன் கொடுக்கும் கடைக்கு அவர் 3 நிமிஷம் கழித்து வந்து சேர்ந்தாரு. அவர் அதே சட்டையை போட்டு இருந்தாரு, அதே பைக்கை ஓட்டினாரு. அவர் வீட்டுக்கு போய் பார்த்தோம். அது பாருங்க, வீடியோல காணப்பட்டது இதுதான். ஆமா, அது அவருடையதா இருக்கலாம். ஹலோ போலீஸ், வீட்டில் யாராவது இருக்கீங்களா? ஹலோ. ஆனா நாங்க போனப்ப வீட்ல யாரும் இல்ல. நாங்க காவல்துறை கண்காணிப்பு கேமராவை பார்த்தோம். அவர் பிளாக்ல இருந்த மனைவியோடு காலை 11:13க்கு புறப்பட்டாரு. அவர் கடைசியா நீல நிற டி சட்டையும் ஜீன்ஸும் போட்டிருந்தாரு. அவரின் மனைவி கரிய நிற ஆடை அணிந்திருந்தாங்க. காவல்துறை தலைமையகம் கண்காணிப்பு எச்சரிக்கையை விடுத்திருக்கு. நமது சகா ஜிம்மி சுன்ஜியாவின் முன்னைய வழக்குகளை காட்டினாரு. அவருக்கு 2 பிள்ளைங்க பிளாக்கின் கீழ்த்தளத்துல உள்ள பாலர் பள்ளியில படிக்கிறாங்க. சரி, அவரோட வீட்டை கண்காணிக்க நாங்கள் அதிகாரிகள் அனுப்புறோம். ராணியும் நானும் பிள்ளைகளை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். சரி, புறப்படலாம். வணக்கம், நீங்க தான் திருமதி சேராச்சியா? ஆமா. நான் மூத்த புலனாய்வு அதிகாரி டெஸ்ரி லியாங். இவர் அதிகாரி ஃபரிஸ், தாங்லின் காவல் நிலையம். நாங்க உங்க கணவரை தேடுறோம். திரு டே சுன்ஜே. ஏன், இது எதுக்காக? ஒரு புலன் விசாரணையில அவரோட உதவி தேவைப்படுது. அவரு எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போதா? எனக்கு தெரியாது. அவரை கடைசியா பார்த்தது சென்ட்ரல் மால்ல. அவர் இன்னும் அங்கேயே இருக்கலாம். நீங்க சென்ட்ரல் மால்ல என்ன செஞ்சீங்க? பொருள் வாங்கணும். நீங்க நாள் முழுதும் அவரோட தான் இருந்தீங்களா? இல்ல, அவர் 11 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தாரு. எங்களை மதிய உணவுக்கு கூட்டிட்டு போனாரு. எத்தனை மணிக்கு மதிய உணவு சாப்பிட்டீங்க? ஒரு 12 மணி இருக்கும். எத்தனை மணிக்கு விடை பெற்றுக்கிட்டீங்க? மாலை சுமார் 4:30 மணி இருக்கும். அவரு ஏதாவது வழக்கத்துக்கு மாறா நடந்துக்கிட்டாரா? அவர் சற்று வித்தியாசமா நடந்துக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் அவசரமா போக வேண்டியது இருந்ததுனால அதை பத்தி அதிகமா யோசிக்கல. வித்தியாசம்னா எப்படி? எங்கேயாவது ஓடி போயிடலான்னு சொன்னாரு. சரி, உங்களோட ஒத்துழைப்புக்கு நன்றி. எல்லாரும் தகவல் சொல்லுங்க. ஆல்பா இடத்துல இருக்கு. பிராவோ தயாரா இருக்கும். சார்லி இடத்துல இருக்கோம். அதோ கொஞ்சம் பெரிதாக்கி காட்டுங்க. அனைவரும் கவனிக்கவும். நான் சந்தேக நபரை பார்த்துட்டேன். ஆண், நீல நிற ஜீன்ஸ், கருப்பு தொங்கு பை, இளஞ்சிவப்பு நிற தலைமுடி. அவன் கடை தொகுதியின் தென்மேற்கு வாயில இருக்கிறான். சரி, எல்லாரும் அந்த இடத்தை நோக்கி போகலாம். டே சுன்ஜே, நான் மூத்த புலனாய்வு அதிகாரி டெஸ்ரே, தாங்லின் காவல் நிலையம்.
வீடு புகுந்து திருடியது, தீ மூட்டிய குற்றங்களின் தொடர்புல உங்களை கைது செய்யறோம். விலங்கு கூட்டுங்க. இந்த முறை என்ன செஞ்சீங்க? நீங்க உங்க பிள்ளைகளோட அந்த அறைக்குள்ள போகலாமே. உங்ககிட்ட சொல்றதுக்கு நீ ஒண்ணும் இல்ல. வாங்க சுஞ்சே, பணம் எங்க இருக்குதுன்னு காட்டுங்க. இன்னைக்கு காலையில என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. நான் அதிகாலையில் எழுந்தேன். அந்த கடைக்கு வந்து சேர்ந்தேன். அங்கே யாரும் இல்லை. நான் கடைக்குள்ளே புகுந்தேன். நீங்க ஏன் குறிப்பா இந்த கடையை தேர்ந்தெடுத்தீங்க? இந்த கடை உள்ளே போகிறது மிகவும் எளிது. அத்துமீறி உள்ள போவது எளிதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இதுக்கு முன்னாடி அதை செஞ்சிருக்கீங்களா? ஆமாம், நான் செஞ்சுருக்கேன். போன மாதம் மின்சார கட்டணம் கட்ட எனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. அதனால் நான் எப்படியோ முயற்சி செய்து பார்த்தேன். அருமை, இந்த கடையில் எளிதாக அத்துமீறி நுழைய முடிஞ்சது. நான் திருப்புளியை எடுத்து கதவு கடியில் இருந்த பூட்டை தூக்கி தள்ளினேன். அது திறந்துடுச்சு. அதுக்கும் மேலே அங்கே எச்சரிக்கை ஒலி கூட எதுவும் இல்லை. ஆனால் கடந்த முறை அந்த பாதுகாப்பு பெட்டி பூட்டப்பட்டு இருந்துச்சு. அரைக்கல்லன் எதிலும் எந்த பணமும் இல்லை. இந்த முறை நீங்க அத்துமீறி உள்ள நுழைஞ்சப்ப என்ன நடந்துச்சு? மேசைக்கடியில் ஒரு பாதுகாப்பு பெட்டி இருந்துச்சு. இந்த முறை அது திறந்தே இருந்துச்சு. உள்ள நிறைய பணம் இருந்துச்சு. அதனால நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். சரி, எவ்வளவு பணம் எடுத்தீங்க? சுமார் 60,000 கிட்டத்தட்ட அப்படிதான். உங்க வீட்டுல 16,700 வெள்ளி தான் கிடைச்சது. மற்ற பணம் எங்க? என் மனைவியும் அம்மாவையும் மதிய உணவுக்கு அழைச்சிட்டு போனேன். நாங்கள் கடையில் பொருள் வாங்க போனோம். என் கட்டணங்களை கட்டினேன். மீதமுள்ள பணம் என்ன ஆனதுன்னு நீங்க இன்னும் விளக்கலையே. அது எங்க? மீத உள்ள பணம் எங்க? சரி, நான் கடன் முதலைகளுக்கு பணத்தை கொடுத்துட்டேன். சுமார் 40,000 வெள்ளி கொடுத்தேன். நீங்க ஏன் பாதுகாப்பு பெட்டியில இருந்த பணம் எல்லாத்தையும் எடுக்கல? யாரோ கடைக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சிட்டாங்கன்னு நான் காட்டிக்க விரும்பல. அதனால நீங்க அந்த இடத்துக்கு தீ மூட்டி உங்களோட தடயங்களை மறைக்க பாத்தீங்க. அந்த நெருப்பு எல்லா ஆதாரங்களையும் அழிச்சிடும்னு நான் நினைச்சேன். உங்களோட அதிர்ஷ்டம், அந்த தீயில யாருக்கும் காயம் இல்ல. இல்லனா விளைவு ரொம்ப விபரீதமா இருந்திருக்கும். நீங்கள் சற்று முன்னர் பார்த்த வழக்கில் தேஜுன்சே உரிமம் பெற்ற கடன் கொடுக்கும் கடைக்குள் அத்துமீறி நுழைந்தார். அங்கிருந்த 60,000 வெள்ளி ரொக்கத்தை திருடி தனது கடனை அடைக்க பார்த்தார். தனது தடயத்தை மறைக்க அவர் தீ மூட்டினார். அதனால் அந்த கடைக்கு பாதிப்பு ஏற்பட்டதோடு வசிப்போரும் வெளியேற்றப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டது. அக்கம் பக்கத்தில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை, காவல்துறையின் கண்காணிப்பு கேமரா, மற்ற கண்காணிப்பு கேமரா ஒளிப்பதிவுகளை கொண்டு தங்களின் காவல் நிலையத்தை சேர்ந்த அதிகாரிகள் சந்தேக நபரின் அடையாளத்தை விரைவாக உறுதி செய்தனர். அவர் 13 மணி நேரத்திற்குள் கைது செய்யப்பட்டார். மற்றவர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் எந்த காரியத்தையும் காவல்துறை பொறுத்து கொள்ளாது. சட்டத்தை மதிக்காதவர்களுக்கு எதிராக எந்த தயக்கமும் இன்றி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். சில குற்றத்தடுப்பு ஆலோசனைகளை நாங்கள் சொத்து உரிமையாளர்களுக்கு கூறுகிறோம்.
முதலில் எல்லா கதவுகளையும் மூட வேண்டும். இழுத்து இறுக்கி மூடும் கதவுகள், ஜன்னல்கள், மற்ற திருப்புகளில் நல்ல தரமான கிராதிகளை பயன்படுத்துவதோடு இறுக்கி பூட்டக்கூடிய பூட்டுகளையும் பயன்படுத்த வேண்டும். இரண்டாவது, உங்கள் இடத்தில் அதிக ரொக்கத்தை வைத்திருப்பதை தவிர்க்க வேண்டும். இறுதியாக, திருடர்களுக்கு எதிரான எச்சரிக்கை ஒலி எழுப்பும் கருவியை பொருத்துங்கள். உங்கள் இடத்திற்குள் நுழையும் பகுதிகளில் அசைவுகளை உணரும் கருவி, கண்காணிப்பு கேமரா போன்றவற்றை பொருத்துங்கள். அவை சரியாக வேலை செய்வதை அடிக்கடி சோதித்து உறுதி செய்து கொள்ளுங்கள். சந்தேகப்படும்படியான நடவடிக்கை ஆட்களை பற்றி விழிப்பாக இருந்து காவல்துறையை 999 என்ற எண்ணில் அழைத்து தெரிவிப்பதன் மூலம் சமூகம் அதன் பங்கை செய்ய முடியும். சிங்கப்பூர் காவல்துறை மற்ற அரசாங்க அமைப்புகளுடன் அடிக்கடி இணைந்து செயல்பட்டு நடவடிக்கைகளில் இறங்குகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? பல்வேறு அமைப்புகளுக்கு இடையிலான நடவடிக்கை குற்றச் செயல்களுக்கு எதிரான காவல்துறையின் செயல்பாட்டை தீவு முழுவதும் மறு உறுதிப்படுத்துகிறது. அப்படிப்பட்ட நடவடிக்கையின் போது உள்துறை அமைச்சின் அமைப்புகளான மத்திய போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு, குடிநுழைவு சோதனை சாவடி ஆணையம், சிங்கப்பூர் குடிமை தற்காப்பு படை போன்றவற்றின் ஆதரவு எங்களுக்கு கிடைக்கிறது. அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட கூட்டு நடவடிக்கைகள் பற்றிய விவரங்கள் இதோ. நவம்பர் 2024 மத்திய காவல் நிலைய அதிகாரிகளும் மற்ற அமைப்புகளும் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக குறிவைத்தன. சைனா டவுன், லிட்டில் இந்தியா, போட் கீ, புகீஸ் போன்ற இடங்களில் இருந்த உடல் பிடித்துவிடும் அமைப்புகள், பொது கேளிக்கை விடுதிகள், தனியார் வீடுகள், ஹோட்டல்களில் சட்டவிரோத நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. டிசம்பர் 2024 ஜூரோங் காவல் நிலையத்தை சேர்ந்த அதிகாரிகள் புகிட் பாத்தோ, சுவாச்சுகாங்கில் விபச்சாரத்திற்கு எதிரான நடவடிக்கையை மேற்கொண்டனர். இது எந்தவித சட்டவிரோத நடவடிக்கைகளையும் காவல்துறை சகித்துக் கொள்ளாது என்பதை குற்றவாளிக்கு தெளிவாக்குகிறது. கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். சிங்கப்பூர் காவல்துறையும் தேசிய குற்ற தடுப்பு மன்றமும் பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறது. ஒன்றாக இணைந்து குற்றங்களுக்கு எதிராக போராடி அன்றாடம் நம் பாதுகாப்பை உறுதி செய்வோம். இந்நேரம் ஸ்கேம்ஷீல் பற்றியும் அதை எப்படி உங்களுக்கு மோசடிகளில் இருந்து பாதுகாப்பு கொடுக்கிறது என்றும் தெரிந்திருக்கும். இன்றைய குற்ற கண்காணிப்பு நிகழ்ச்சியில் சிறப்பு கண்ணோட்டம் இடம்பெறுகிறது. நாம் இப்போது நடவடிக்கை நிலையத்தில் இருக்கிறோம். இங்குதான் ஸ்கேம்ஷீல் 1799 எண்ணுக்கு வரும் எல்லா அழைப்புகளும் வருகின்றன. இந்த நிலையத்தில் நடவடிக்கை 7 நாட்களில் 24 மணி நேரமும் நடைபெறுகிறது. மோசடி தொடர்பான அழைப்புகளுக்கு உதவி வழங்கப்படுகிறது. அங்கு பணியாற்றும் ஒருவரிடம் பேசுவோம். ஹாய் ஃபலிஷா, நீங்க அந்த ஸ்கேம்ஷீல் அழைப்பு நிலையத்தில் என்ன செய்றீங்க? எங்களின் அடிப்படை பொறுப்பு பொதுமக்கள் சந்திக்கும் மோசடிகளை அடையாளம் கண்டு அவர்களுக்கு உதவி செய்வதுதான். அது மோசடியா என்று முடிவு செய்து சொல்வோம். அவர்களையும் அன்புக்குரியவர்களையும் மோசடியிலிருந்து எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்று குறிப்புகளை கொடுப்போம். எனக்கு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கு. ஒரு நாளைக்கு எத்தனை அழைப்பு வருது? சராசரியாக ஒரு நாளைக்கு நாங்கள் 400 அழைப்புகளை கவனிக்கிறோம். 400? ஒரு நாள்லையா? அது அதிகமாச்சே. உங்களுக்கு வரும் பொதுவான அழைப்புகள் எப்படிப்பட்டவை? பொதுவாக எங்களுக்கு ஆள்மாறாட்ட மோசடி பற்றிய அழைப்புகள் வரும். மோசடிக்காரர்கள் அரசாங்க அதிகாரிகள், வங்கி பிரதிநிதி, பிரபலமான நிறுவனங்களை சேர்ந்தவர்கள் என்று கூறி மோசடி செய்வாங்க. அப்படிப்பட்ட அழைப்புகள் நிறைய வரும். எனக்கும் அது போன்ற அழைப்புகள் வந்திருக்கு. உங்களுக்கு மறக்க முடியாத அழைப்புன்னு சொன்னா எதை சொல்லுவீங்க? ஒருவர் ஸ்கேம்ஷீல் உதவி என்ன அழைச்சாரு. நான் அவரின் நண்பரிடம் பேச முடியுமான்னு கேட்டாரு. அந்த தொலைபேசி நண்பரிடம் கொடுக்கப்பட்ட பிறகு அவர் பதற்றத்தோடு அவரின் கதையை சொன்னார். கடந்த 4 மாதமாக அவர் வெளிநாட்டில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனத்தில் பங்கு பரிவர்த்தனையில் ஈடுபட்டிருக்காரு. ஓகே. 14 ஆண்டு அனுபவம் இருப்பதாக சொல்லிக்கொண்ட அனுபவம் உள்ள ஒரு பங்கு தரகர் வழிகாட்டினார். அவர் 4 மாதத்தில் 2.6 மில்லியன் வெள்ளி லாபம் ஈட்டினார். பிறகு அவர் பரிவர்த்தனையை நிறுத்தி கொண்டு பணத்தை எடுக்க நினைத்தார். ஓகே, ஏன்னா அவருக்கு லாபம் கிடைச்சிருச்சு, அதனால பணத்தை மீட்க நினைச்சாரு. புரியுது. நிரந்தரமாக பரிவர்த்தனையை நிறுத்துவதால அவர் 60,000 வெள்ளி அபராதம் செலுத்த வேண்டும்னு அந்த நிறுவனம் கூறியிருக்கிறது. அந்த கட்டத்துல அவர் இந்த கணக்குல எவ்வளவு பணம் போட்டிருந்தாரு? கிட்டத்தட்ட 1 மில்லியன். 1 மில்லியன் வெள்ளியா? அது நிறைய பணம். 1 மில்லியன் வெள்ளி, அதோட 60,000 வெள்ளி அபராதம், பிறகு அவருக்கு 2.6 மில்லியன் வெள்ளி திரும்ப கிடைக்கும். சரி, பிறகு என்ன நடந்துச்சு? அவர் நண்பர்களிடம் கடன் வாங்கி அந்த அபராத தொகையை கட்ட முடிவு செய்தார். ஆனால் அவரின் நண்பர்கள் கடன் கொடுக்க மறுத்துட்டாங்க. ஏனென்றால் அவரின் நண்பர்கள் அந்த தளம் மோசடியாக இருக்கும்னு அடிக்கடி நினைவுபடுத்தினாங்க. ஆனால் அவருக்கு என்னவோ முயற்சி செய்து பார்க்க வேண்டும்னு தோன்றியிருக்கு. என்ன செய்யறதுன்னு யோசிச்சாரு. நிறுவனம் அன்று மதியத்துக்குள்ள 60,000 வெள்ளி கட்ட வேண்டும் என்று தெரிவித்தது. அவருக்கு 48 மணி நேரத்துக்குள்ள பணம் கொடுப்பதாக நிறுவனம் சொல்லியது. அப்போ கடைசியா என்னதான் நடந்துச்சு?
அவர் கடன் முதலியிடம் 20,000 வெள்ளி கடன் வாங்கினார். ஒரு கணிசமான தொகையை உரிமம் பெற்ற கடன் கொடுப்போரிடம் பெற்றார். இந்த இணைய பக்கம் மோசடியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று நாங்கள் அவருக்கு ஆலோசனை வழங்கினோம். காவல்துறையில் புகார் கொடுக்கும்படி அவரை ஊக்குவித்தோம். அதோடு அதில் பணம் போடுவதை நிறுத்த சொன்னோம். நாங்கள் அவரை பணம் போடுவதை நிறுத்த செய்வதோடு அந்த இணைய பக்க மோசடி என்பதையும் அவருக்கு தெளிவுபடுத்தினோம். ஃபெலிஷா, உங்களுக்கு நன்றி. ஸ்கேம் ஷீல்ட் 1799 உதவி எண்ணில் தினந்தோறும் 24 மணி நேரமும் உதவி கிடைக்கும் என்பது மனநிறைவாயிருக்கு. 2025ஆம் ஆண்டின் குற்ற கண்காணிப்பு தொடரின் முதல் நிகழ்ச்சியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் எங்களின் நன்றி. இவ்வாண்டு அர்ப்பணிப்பான காவல்துறை அதிகாரிகள் வழக்குகளை எப்படி தீர்த்து வைத்தார்கள் என்பதை பார்க்க போகிறீர்கள். அவர்கள் தேசிய குற்ற தடுப்பு மன்றத்துடனும் சமூகத்துடனும் இணைந்து பணியாற்றியதையும் பார்க்கலாம். இன்று விடைபெற்றுக் கொள்வது ASP விஷாலினி. மீண்டும் சந்திப்போம். அதுவரை குற்றங்களை தடுக்க, தவிர்க்க, கண்டுபிடிக்க உங்கள் பங்கை செய்யுங்கள். வணக்கம்.